சார் ஷிஃப்ட் பண்றது நீங்க எப்ப வேணா ஷிஃப்ட் பண்ணுங்க சார். எனக்கு அந்த அவுட்லெட்டை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க சார். பொதுமக்களோட மனு கோரிக்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அது நார்ம்ஸ்ல இருக்கு. ஏன்னா அது சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. சிஎம் சொல்லியிருக்கும் போது அது க்ளோஸ் பண்ணிட வேண்டியது இல்லை. பொதுமக்கள் கோரிக்கை வச்ச 1 மணி நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கோவை மாவட்டம் காரமடை பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளியங்காடு பகுதியில கோவில்கள் மற்றும் பள்ளிகள் செயல்படக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலேயே அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்திருக்கு. இந்த கடையை அகற்ற சொல்லி பொதுமக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில ஏற்கனவே 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதா தெரிவிக்கப்பட்டதோடு அதுல இந்த கடை இடம்பெறல அப்படின்னு சொல்லி அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காங்க. இது தொடர்பா போராட்டத்தையும் நடத்தி இருக்காங்க. வெள்ளங்காடு பகுதியில அரசு பள்ளி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் அவர்கள் அங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பொதுமக்கள் கடையை அகற்ற சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. விவசாயம், மருத்துவமனை, பள்ளிகள்னு எல்லாமே இந்த பகுதியில இருக்க, உடனடியா இதை மூடணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. இது தொடர்பா சட்டமன்ற உறுப்பினர் டாஸ்மாக் அதிகாரிகள் கிட்ட பேசி உடனடியா மூடி நடவடிக்கை எடுக்க சொல்லி அறிவுறுத்தி இருக்காரு. இதை தொடர்ந்து டாஸ்மாக் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு 1 மணி நேரத்துக்குள்ள கடையை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெள்ளியங்காடு அரசு டாஸ்மாக் கடையும் மூடப்பட்டிருக்கு. இதனால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க.